ஹாய் ஹலோ வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், இது நம்ம கல்வி கிரிக்கெட் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்தியா vs ஆஸ்திரேலியாவோட செகண்ட் டெஸ்ட் டே 3 ஹைலைட்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக வின்னிங் சைடை நோக்கி வேகமாக போயிட்டுருக்காங்க. இந்தியா 277 for 5 அப்படின்னு டேவை ஆரம்பித்தாங்க. ஆரம்பித்த கொஞ்ச நேரத்துலேயே ரஹானே ரன் அவுட் ஆகிடுறாரு. ஜடேஜா 50 அடித்து அவர் அவுட் ஆகிட்டார். பின்னாடி வந்த எல்லா பேட்ஸ்மேனும் டக்குன்னு விக்கெட் விட்டுட்டாங்க. ஸோ இந்தியா 326 for 10 இன்னிங்ஸை முடிச்சிட்டாங்க. ஆஸ்திரேலியா அவங்க செகண்ட் இன்னிங்ஸில் 131 ரன்ஸ் பிஹைண்டில் ஆரம்பிச்சிருக்காங்க. பட் ஆரம்பித்த உடனே ஒரு ஓப்பனிங் விக்கெட் வழக்கம் போல் காலி ஆயிடுச்சுங்க. இந்தியாவுக்கு மட்டும்தான் ஓப்பனிங் செட் ஆகலன்னு பார்த்தா ஆஸ்திரேலியாவுக்கு இந்த சீரிஸ் ஃபுல்லாக ஓப்பனிங் செட் ஆகலைங்க. மட்டும் நான் லெவஸ் ஜெயின்ஸ் ரொம்ப நேரம் க்ரீஸில் நிற்க முடியலங்க. டக்குன்னு அவுட் ஆகிட்டார். அப்புறம் ஸ்டீவன் ஸ்மித் ஆஸ்திரேலியா கீ பேட்ஸ்மேன் இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே சரியாக ஆடலைங்க. ஸோ பின்னாடியே ஆஸ்திரேலியன் விக்கெட்ஸ் டக்குன்னு விட இப்போ ஆஸ்திரேலியா ஸ்ட்ரகிளிங் சைடில் இருக்காங்க. இப்போ க்ரீஸில் பேட் அப்புறம் டிராவிஸ் ஹெட் ஆடிட்டுருக்காங்க. ஆஸ்திரேலியா இன்னும் 37 ரன்ஸ் பின்னாடி இருக்காங்க. ஒரு ஸ்டாண்டிங் கேப்டனாக அஜிங்கிய ரஹானே கண்டிப்பாக இந்தியன் டீம் பர்ஃபார்மன்ஸை பார்த்து சந்தோஷமாக தாங்க இருப்பார். ஸோ ஒரு வின்னிங் சைடு நோக்கி போயிட்டுருக்காங்க. பட் உமேஷ் யாதவ் அவரோட இன்ஜுரிக்கு அப்புறம் அவரால் பவுலிங் போட முடியல. ஸோ இந்தியா 5 bowlers எடுத்ததுனால இந்த மேட்ச் கொஞ்சம் தாக்கு பிடிக்கலாம் இன்னும்.